அப்படின்னு அடுத்தவங்க பேரை போட்டு சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க. இருக்கிறாரா? அது மாதிரி நல்ல சந்தோஷமா சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். பராக்கிரமசாலியே கர்த்தர். ஜெபராஜ் கூட இருக்கிறார், கர்த்தர் வெஸ்லி கூட இருக்கிறார். அப்படி சொல்லுங்க பார்ப்போம். பராக்கிரமசாலியே கர்த்தர் இருக்கிறார். நீங்க சொல்ல சொல்லதான் உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிற உணர்வு உங்களுக்கு வரும், ஒரு உற்சாகம் வரும், உங்களுடைய சோர்வுகள் மாறும். இப்படியாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் ஆசீர்வதித்தார், அவர்களை நேசித்திருந்தார், அவர்களை மிகவும் செல்வ செழிப்போட வாழ வைத்திருந்தார். ஆனால் 7 வருடம் அவர்களுக்கு ஒரு தண்டனை கிடைத்தது. எதனாலும் கேட்டீங்கன்னா, ஆண்டவரை அவர்கள் பிரியப்படுத்தல, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கல, ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டுவிட்டு விக்கிரகங்களை சேவிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள உறவை கொஞ்சம் கொஞ்சமாக துண்டித்து போட்டார்கள். ஆகவேதான் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை கொடுத்தார். அடுத்தவங்க இவங்களை ஆட்சி செய்யும்படியா அவங்க கையில ஒப்பு கொடுத்துட்டார். இந்த மீதியானியர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் சாராள் இறந்ததுக்கு பிறகு ஒரு திருமணம் முடிக்கிறார். கேத்தூரா அவருடைய மகன் தான் இந்த மீதியான். இவருடைய வம்சம் தான் அப்படியே அந்த தேசத்துல பரவுது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல மீதியான் தேசத்துக்கு மோசே போனார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மீதியான் தேசத்துல ஆசாரியனா இருந்தார். யாரு? மோசேயுடைய மாமா எத்திரோ. அப்ப அந்த மீதியான் ஒரு தேசம் முழுவதையும் இந்த மீதியான் அந்த வம்சங்கள் ஆட்சி செய்தார்கள். அவங்க வாழ்ந்தாங்க. பலத்த பெரிய பெரிய ஆளுங்களாம் அவங்க இருப்பாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்க வாழ்நாளெல்லாம் சத்துருக்களாக மாறினார்கள். யாரு? இந்த மீதியானியர்கள். ஆமா, அந்த மீதியானியர்கள் அப்படி அவர்களுக்கு சத்துருவங்களாக மாறி இவர்களுடைய என்னென்னலாம் இவங்க செய்வாங்கன்றதை நம்ம பார்க்க போறோம். 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மீதியானியரின் கை இஸ்ரவேலை வளர்த்து கொண்டபடியா இஸ்ரவேல் புத்திரர் மீதியானிய நிமித்தமாக மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலங்களை கொண்டார்கள். அப்போது 3 இடங்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. வீட்டுல வாழ முடியல, நல்ல தோட்டம் துறவோட அவங்க வாழ முடியல, சந்தோஷமா வாழ முடியல. இந்த மக்களுக்கு பயந்து மீதியானியரின் கை இஸ்ரவேல் மேல் வளர்த்து கொண்டது. அப்ப மீதியானியர் நம்ம தேசத்தை ஆளுகை செய்யறாங்க, அவங்க கிட்ட நம்ம வாழ முடியலன்னு சொல்லி குகைகள், கெபிகள், அரணான ஸ்தலங்கள், கண்மலைகள்ல போய் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? ஒளிஞ்சிக்கிறாங்க. 3 இடங்கள்ல ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்படி இந்த மக்களுக்கு பயப்படுகிற ஒரு நிலைமையை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்றேன்னு சொன்னாரு. இப்படி இஸ்ரவேல் மக்களை நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவங்களை ஆசீர்வாதமா வைத்திருந்த தேவன் இந்த மக்கள் தேவனோடு உள்ள உறவை துண்டித்ததுனால இவங்க ஒளித்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போனார்கள். ஆமா, ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பாருங்க, நம்மளும் இன்னைக்கு பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு ஒரு பெரிய எதிர்காட்சி வீசும், பெரிய சூழ்நிலைகள் நமக்கு மாறும், சில காரியங்கள் நமக்கு எதிராகவே நடக்கும். அப்ப எல்லாம் நீங்க என்ன நினைக்கணும்னா, உங்களோடு ஆண்டவருக்கு இருக்கிற தொடர்பு ஏதோ கொஞ்சம் என்ன செஞ்சிருக்குது? குறைஞ்சிருக்கு. அப்படிதானே அர்த்தம்? குறைஞ்சிருக்கிறது நம்ம என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். அந்த தொடர்பு எங்க முறிஞ்சிருக்குதுன்னு பார்த்து புதுப்பிக்கணும். ஒரு பாட்டு இப்படியாக, ஒரு பழைய பாடல். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாலோமின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். இப்படியாக நமக்கு எதிர்காற்று வீசுகிறது. நம்முடைய சூழ்நிலைகள் அதிகமாக மோசமாக இருக்கிற சூழ்நிலையிலே நாம் என்ன நினைக்க வேண்டும்? நம்முடைய உறவு தேவனோடு
இருக்கிறது? நம்முடைய கனெக்ஷன் எப்படி இருக்கிறது? ஒரு லைட்டை போடணும், தினம் லைட் எரியுது, ஆனால் இன்னைக்கு எரியலைன்னா நமக்கு என்ன நினைப்போம்? ஒரு எலக்ட்ரிஷனை கொடுத்துட்டு வந்து அதை பார்க்கும்போது என்ன சொல்லுவார்? இது அவ்வளோதாங்க பீஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவார். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன வயரு கனெக்ஷன் விட்டு போயிருக்குன்னு சொல்லுவார். அதை சரி பண்ணியாச்சுன்னா லைட் என்ன செய்யும்? எரியும். அதே மாதிரி தான் எல்லாமே. மோட்டர் போடுறோம், மோட்டர் தினம் ஓடுது, ஒரு நாள் ஓடலைன்னா வயர் ஏதோ விட்டுருக்கு. அப்போ அந்த கரண்ட் ஏன் கரெக்டாக கனெக்ஷன் சரியாக வரலை அப்படின்னா அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நமக்கு எதிராக நடக்கும்பொழுது நாம் யோசிக்க வேண்டும், நாம் எந்த இடத்திலே தவறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், 3 வித ஜாதிகள் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி வந்தார்கள். 3வது வசனத்துல வாசிக்க வேணா, சீக்கிரமா நம்ம சொல்லிடலாம். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். அப்போ விதைக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு காரியம், சரிதானே? அது விதைக்கணும்னா சும்மா போய் தூவிலாம் விட்டுற முடியுமா? அந்த நிலத்தை பாதுகாக்கணும், நல்லா உழுது போடணும், உரம் போடணும், அதை பக்குவப்படுத்தணும். அப்புறம் நிலத்துல விதை வந்து காஞ்ச விதைகளை வாங்கிட்டு வந்து விதைப்பாங்க. இப்படி எல்லாமே நம்ம கரெக்டா செய்தாதான் அந்த விளைச்சல் என்ன செய்யும்? விளையும். அப்படி விதைத்திருக்கும் போது 3 வித ஜாதிகள் எழுப்பி வராங்க. யாரெல்லாம் வரா? மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர், 3 வித ஜாதிகள் வர்றாங்க. இவங்க 3 பேரும் வந்து அடுத்து என்ன செய்யறாங்க பார்ப்போம்னா, 4வது வசனம். அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கினா பெரிய கூட்டமா வந்து அவங்க அங்க இருந்துக்கிறாங்க. என்ன அடுத்து நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலில் ஆகாரத்தை யாகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை யாகிலையும் அப்போ வாழ்வாதாரங்களை கெடுக்கிறாங்க. 3 வித வாழ்வாதாரங்களை கெடுக்கிறாங்க. இவங்களுக்கு ஆகாரமே இல்லாம போயிருது, நிலத்தின் விளைச்சல் விளையாம போயிருது. விளையிற விளைச்சல தான் அறுத்துட்டு போயிடுறாங்கல்ல. ஆடு மாடுகள் கழுதைகள்லாம் பிடிச்சிட்டு என்ன செஞ்சிடறாங்க? போயிடுறாங்க. ஆடு மாடுகளை வச்சு நல்லா வியாபாரம் செய்வாங்க. ஆட்டுக்குட்டியை விற்று காசு சம்பாதிச்சு அவங்க வாழ வேண்டியது. அந்த பணம், அந்த வாழ்வாதாரத்தையும் என்ன செய்யறாங்க? முழுமையா கெடுக்கிறாங்க. அந்த 3 வித ஜாதிகள் எழும்பி வந்து கெடுக்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கிறோம், 5வது வசனத்தை வாசிக்குவோம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும், மிருக ஜீவன் அவங்க என்னென்ன வளர்த்தாங்களோ, ஆடு மாடு கழுதை ஒட்டகம் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துடுறாங்க. அடுத்து தங்கள் கூடாரத்தையும் கூட்டி எடுத்துட்டு வந்துடுறான். வீடே அங்க காலி பண்ணி எங்கெல்லாம் வந்துடுறாங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துடுறாங்க. கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். ஒட்டகங்களா அவ்வளோ ஒட்டகத்தை கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. பெரிய படையா வந்து வெட்டுக்கிளிகளை போல அப்படியே பரவி அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதுக்கு வந்திருக்கிறாங்க? ஆடு மாடை கொள்ளையடிச்சுட்டு போறதுக்கு, நிலத்தின் விளைச்சலை கெடுக்கிறதுக்கு, கொஞ்சம் கோதுமை பயிர் வகைகள் எதுவும் அறுவடை செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அதையும் சூறையாடி கொண்டு போறதுக்கு வர்றாங்க. எல்லாம் கூட்டமா வர்றாங்க. அடுத்ததாக 6ஆம் வசனத்துல, இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். முறையிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஒரு காரியம் நடக்குது. அப்புறம் ஒரு பெரிய ஒரு ரட்சகர் ஆண்டவர் அனுப்புவார், தீர்க்கதரிசியை. அவருக்கும் அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. ஆமா எங்களுக்கு தெரியும் நீ போன்றுவாங்க, அனுப்பிடுவாங்க. அடுத்து 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியனான யோவாசின் ஊராராகிய ஓப்ராவில் இருக்க ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்போது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக ஆளுக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இப்ப பாருங்க, கிதியோனுக்குள்ள இருந்த 3 காரியம். இஸ்ரவேலர்கள் 3 இடங்கள்ல ஒளிந்து கொண்டார்கள். மலைகளில் உள்ள கெபிகள், குகைகள், அரணான ஸ்தலங்கள். அடுத்ததாக 3 வித ஜாதிகள் எழுப்பி வந்தாங்க. மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர். அடுத்ததாக 3 வாழ்வாதாரங்களை கெடுத்தாங்க. என்னதான் கெடுத்தாங்க? ஆடு மாடுகள், ஆகாரம், நிலத்தின் விளைச்சல் எல்லாம் கெடுத்து போட்டாங்க. இப்போ கிதியோனுக்குள்ள இருந்த 3 காரியத்தை பார்க்கும் பொழுது முதலாவதாக கிதியோனுக்குள்ளே பயம் இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருந்தது? பயம் இருந்தது. அவர் அந்த கொஞ்சோண்டு கோதுமை அவர் தப்பிக்க வச்சிருக்கிறாரு. அவங்க எடுத்துட்டு போகாம அந்த கொஞ்சம் கோதுமை விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. அந்த கொஞ்சம் கோதுமைய யாரும் பார்க்காத இடத்துல ஒளிஞ்சு நின்று என்ன செய்யறாரு? போர் அடித்து கொண்டு இருக்கிறாங்க. அதையும் பார்த்தாங்கன்னா இவங்க இதையும் சூறையாடிட்டு போயிடுவாங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு சப்பாத்தி இருக்காது, சாப்பாடு இருக்காது, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இருக்காது, என் குடும்பத்தார் எல்லாம் பசியில இருப்பாங்களேன்னு சொல்லி அந்த கொஞ்சோண்டு கோதுமையை எடுத்து ரகசியமா போர் எடுத்து கொண்டு இருக்கிறார். இதுல 11ல முதலாவது நம்ம வாசிக்கும் பொழுது, யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் யார் வந்து உட்கார்ந்துருக்காராம்? கர்த்தருடைய தூதனானவர். இவர் யாருக்குமே தெரியாம அந்த கோதுமையை போரடிச்சுக்கிட்டு
இருக்கிறாரு. ஆனா கர்த்தருக்கு அது தெரிந்திருந்தது. இவர் ரகசியமா செய்துகிட்டு இருந்த வேலையை கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யாருக்குமே தெரியாம சில காரியங்களை குறித்து பயப்படலாம். யாருக்குமே தெரியாம சில காரியங்களை குறித்து யாருக்கும் தெரியாம அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் மன வேதனைகளை யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிதியோனுடைய பயமும் அவருடைய பயம் கலந்த உணர்வை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் ரகசியமாய் போரடித்துக் கொண்டிருக்கிறதை கவனித்து பார்த்து கொண்டிருந்தார். அன்பான வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பிகளே, அன்பான பெரியவர்களே, நீங்கள் தனிமையாய் இருக்கும் பொழுது அந்தரங்கமாய் இருந்து செய்யக்கூடிய காரியங்களை தேவன் கவனித்து பார்க்கிறார். சகலமும் அவருக்கு முன்பா எப்படி இருக்கலாம்? வெளியரங்கமான தோற்றமாய் நிர்வாணமா இருக்கலாம். மறைக்கிறது ஒண்ணுமே மறைக்க முடியாது. எல்லாரையும் மறைச்சிடலாம். எவ்வளவு பெரிய ஆளையும் நம்ம மறைச்சிடலாம். ஆண்டவரை மட்டும் நம்ம என்ன செய்யவே முடியாது, மறைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனாய் அவர் இருக்கிறார். அப்ப கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். இவனுடைய பயத்திற்கான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இப்படி பயந்து அந்த கோதுமையை போரடிச்சுட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தூதனானவர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இப்ப பயந்து நடுங்கி போய் அந்த கொஞ்சம் கோதுமையை போரடிச்சு நம்ம குடும்பத்துக்கு அதை ஆகாரமாக்கணும்னு அவர் செய்யறாரு. ஆனா ஆண்டவர் வந்து இவர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே. இவருக்கு கூட கொஞ்சம் நடுக்க வந்துருச்சு. என்ன? ஆமா, என்னையும் போய் இப்படி சொல்றீங்களே ஆண்டவரே, நானே பயந்து அந்த மீதியானியர் எல்லாம் படிச்சுட்டு போயிருவாங்கன்னு இருக்கேன், என்னையும் போய் இப்படி சொல்றீங்களே, அவருக்கு நம்ப முடியல. அப்போ கிதியோன் சொல்றாரு 13வது வசனத்துல, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? நாங்க விளைச்சிட்டு இருக்கோம், அவங்க எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடுறாங்க, எங்க ஆடு மாடுகளை கஷ்டப்பட்டு நாங்க வளர்க்குறோம், அதை பறிச்சுட்டு போயிடுறாங்க, இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு நடக்குது? எகிப்துல இருந்து எங்களுக்கு முற்பிதாக்கள் சொன்னாங்க, நாங்க அங்க இருந்து வரும்போது எங்களுக்கு செங்கடல் தடையா நின்னுச்சு, செங்கடலை 2 கடந்து பெரிய ரோடு மாதிரி பாதி விட்டாருன்னு சொன்னாங்களே, அது இன்னைக்கு எங்க போச்சு? கேட்கிறாரா? சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டோம், வானத்துல இருந்து மண்ணாத தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை எங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னாங்களே, அது இன்னைக்கு எங்க போச்சு? இன்னைக்கு நாங்க சாப்பாடு கஷ்டப்படுறோம். காடைகளுக்கு ஆசைப்பட்டாங்களாம், காடைகள் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்து ஜனங்களை போஷித்தாருன்னு சொல்றாங்க, அது இன்னைக்கு எங்க போச்சு? கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்கிறாரு? கர்த்தருடைய தூதன்கிட்ட கேட்கிறாரு கிதியோன். அவருக்கு நம்ப முடியல. என்னைய பராக்கிரமசாலின்னு சொல்றீங்களே, நான் தைரியமா இருந்தேன்னா எதுக்கு இப்படி ரகசியமா வந்து போராடிச்சுக்கிட்டு இருக்கேன்? ஊருக்கு நடுவில் என்ன செஞ்சிருப்பேன்? போராடிச்சிருப்பேனே. இவருக்கு நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப ஆண்டவர் எங்களை கைவிட்டார் சொல்றாரு பாருங்க. இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டார், மீதியான கையில் எங்களை கொடுத்துட்டாரே, அவர் எங்களை கைவிட்டுட்டாரே, ஒப்பு கொடுத்துட்டாரே புலம்புறாரு. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஆமாப்பா நான் உங்களை கை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரா? நான் கைவிட்டேன், நீங்க எப்படியோ பழச்சுக்கோங்கப்பா, நீங்க எப்படியோ வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரா? அப்ப திரும்பி என்ன சொல்றாரு ஆண்டவரு? கர்த்தர் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவ நான் அல்லவா, நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு விலக்கி ரட்சிப்பாய் காப்பாற்றுவாய், இஸ்ரவேல் மக்களை நீ காப்பாற்றுவப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ உனக்கு இருக்கிற பலத்தோட போன்னு சொல்றாரு. நீ தனியா ஒரு 3 மாசம் கோர்ஸ் போயிட்டு வா, ஒரு பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு சொன்னாரா? சொல்லல. நீ நல்லா ஒரு பைபிள் கிட்ட போய் நல்லா பயிற்சி எடுத்துட்டு வாப்பா, அவனை நல்லா அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரா? சொல்லல. இப்படி எல்லாம் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதுன்றாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. உனக்கு என்ன பலன் கொடுத்திருக்கிறாரு? ஒருவேளை பாடல் திறமைகள் கொடுத்திருக்கலாம், ஒருவேளை நல்ல ஜபிக்கிற திறமைகள் கொடுத்திருக்கலாம், சிலர்லாம் நல்லா பேசுவாங்க, நல்லா அவங்ககிட்ட பேசினாலே சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி திறமைகளை கொடுத்திருக்கலாம். அப்ப நீங்க அந்த பேச்சை வச்சு அநேகரை என்ன செய்யணும்? சபைக்கு கொண்டு வரணும். இப்படி சில திறமைகள் ஆண்டவர் தந்திருப்பார், உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகள் போதும்னு சொல்றாரு. அதனால சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. சில நேரம் நீங்க இந்த புது மாசம் பிறக்க போது இல்லையா, நாளைக்கு சில காரியங்கள் நீங்க செய்யணும்னு நினைச்சிருக்கலாம். ஒரு புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்கலாம், ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருக்கலாம், ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வேலைக்கு ஏதாவது சேரலாம்னு நினைச்சிருக்கலாம், ஏதோ ஒண்ணு நீங்க நினைச்சிருக்கலாம். என்ன நினைச்சாலும் ஒருவேளை வீடை திரும்ப கட்டி புதுப்பிக்கணும்னு நினைக்கலாம், புதுசா ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கலாம், உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற பலன் பத்தலன்னு நீங்க நினைக்க கூடாது, உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை போதலன்னு நீங்க நினைக்க கூடாது. உங்கள் நம்பிக்கையும் விசுவாசமும் தேவனுக்குள்ள உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவ நான் அனுப்புறேன். உன்னை சர்வ வல்லமை உள்ள
ஏற்படுத்துகிறார். அடுத்து திரும்பி அதையும் அவரால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆமா, இவர் சொல்றாரு நம்மளை எப்படி போய் இவங்களெல்லாம் காப்பாற்ற முடியும், இஸ்ரவேல் மக்களை காப்பாற்ற முடியாது, அவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். திரும்பி ஆண்டவர் விட்டாரான்னு பாருங்க. திரும்ப 15ஆம் வசனத்துல நம்ம வாசிப்போம். கிதியோன் என்ன சொல்றார்? ரட்சிப்பேன். மிகவும் எரியது. என் தகப்பனை விட்டு நான் எல்லாரும் சிறியவன் என்றான். இவன் பாருங்க, இந்த கிதியோனுக்கு மனசுல இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாரு. என்ன ஆண்டவரே, மனசே கோத்திரம் ஒரு பெரிய கோத்திரம், அந்த கோத்திரத்திலே என் குடும்பம் எப்படி இருக்கு, சின்னதா இருக்கு. அப்புறம் அவர் என் தகப்பன் வீட்டுல நான் எல்லாத்தையும் சின்னவனா இருக்கேன், என்னைய போய் நீ அவ்வளோ பெரிய படையை ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றீங்க, இதெல்லாம் நடக்குமா? இன்னும் திருப்பி இவரால் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. ஆண்டவருக்கு இவருக்கும் ஒரு நல்ல உரையாடல் போயிட்டே இருக்குது. நான் அவருடைய மனசுல இருந்த எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் பாரத்தை ஃபுல்லா ஆண்டவர் மேல என்ன செஞ்சுட்டாரு, வச்சுட்டாரு. சில நேரம் நம்ம வெளியில மற்ற ஜனங்கள்கிட்ட சொன்னோம்னா நம்ம சொன்னதை வச்சு நம்மளை என்ன செய்வாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க. சில நேரம் நம்ம நல்லா இருக்கும் போது அவங்க அன்னைக்கு சொன்னாங்கல்ல, நாங்க தான் அவங்களை தூக்கி விட்டோம்பாங்க. இப்படி பல காரியங்கள் நடக்கும். ஆனா நம்ம யார்கிட்ட சொல்லணும், நம்மளுடைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆமா, அவங்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது அதை மாற்றுவார். இப்போ அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. இவருக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருந்தது. முதலாவதாக கிதியோனுக்குள்ள என்ன இருந்தது, பயம் இருந்தது. இரண்டாவது தாழ்வு மனப்பான்மை. ஆண்டவரே, என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், எங்க கோத்திரத்திலே இவ்வளோ பெரிய கோத்திரத்திலே நாங்க ரொம்ப சின்ன நிலைமையில சிறுமையில இருக்கிறோம், எங்களால இது முடியாதுப்பா அப்படின்னு மறுபடியும் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தாழ்வு மனப்பான்மை இருந்தது. அப்பதான் கேட்கிற ஒரு அடையாளம் கேட்கிறாரு. ஆண்டவரே, இது நீங்க தானா என்கிட்ட பேசுறதுன்னு எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அடையாளம் என்ன நடக்குதுன்னு சொன்னா 19ஆம் வசனத்துல கிதியோன் போதும். இவன் பாருங்க, இந்த கிதியோனுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு இருந்தது. முதலாவது பயம் இருந்தது, இரண்டாவது தாழ்வு மனப்பான்மை இருந்தது, மூணாவதாக ஒரு சுறுசுறுப்பு உள்ளவராக இருக்கிறார். ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து, என்ன ஆட்டுக்கறியெல்லாம் வெட்டுறது ரொம்ப கஷ்டம் தானே, முழு ஆடை வெட்டுறது எவ்வளோ கஷ்டம். அதை நல்லா சுத்தமாக தோல் உரிச்சு துண்டு துண்டா வெட்டி அதை நல்லா சுத்தம் பண்ணி அதை கூட நல்லா சமையல் பண்ணி அடுத்து எவ்வளோ ஒரு மரக்கால் மாவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8 படி மாவு. ஒரு படி இருக்குமே, எவ்வளோ பெரிய படி, ஒரு படின்னு சொல்லுவாங்க. அதில் 8 படி மாவு தான் ஒரு மரக்கால் மாவு. அந்த நாடி உலக்கு சொல்லுவாங்க, காப்படி உலக்கு, அதில் வந்து 32 உலக்கு தான் 8 படி அந்த ஒரு மரக்கால் மாவு. 32 உலக்கு சேர்ந்தா 8 படி மாவு. 8 படி மாவு தான் ஒரு மரக்கால் மாவு. அப்போ எவ்வளவு மாவு, கிட்டத்தட்ட 10 கிலோ 600 கிராம் சொல்கிறாங்க. இவ்வளோ மாவு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு என்ன செய்கிறாரு, அப்பங்கள் சுடுகிறாரு, சப்பாத்தி உருட்டி போடுறாருன்னு. நம்ம குடும்பத்துக்கு ஒரு 10 சப்பாத்தி கூட நம்ம செஞ்சுக்கிடவே மாட்டோம். நீ உருட்டி கொடுத்தா நான் போடுவேன், இல்லைன்னா நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. நீ மாவு பிசைஞ்சு கொடு, இன்னொருத்தன் உருட்டு, இன்னொருத்தன் போட்டு 3-4 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு போவோம் ஒரு 10 சப்பாத்திக்கு. ஆனால் அவர் தனியாக இருந்து அவ்வளோ சப்பாத்தியை சுட்டு குழம்பு ரெடி பண்ணி எடுத்துட்டு போறாரு. அப்ப சுறுசுறுப்புள்ளவராக அவர் இருக்கிறார். சுறுசுறுப்புள்ளவன் கையோ என்ன உண்டாக்குமா, செல்வத்தை உண்டாக்கும். நீங்க ஆட்டுக்குட்டி சொல்லிட்டேன். ஆமா, அப்போ அந்த மாதிரி சுறுசுறுப்பாக அவர் செயல்படாரு. நீங்க ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன கடை வச்சிருந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். கடையை மூடிட்டு போய் கொஞ்ச நேரம் படுத்தீங்கன்னா அன்னைக்கு அப்பதான் 10 பேர் வியாபாரத்துக்கு வருவாங்க. 2 ஜாமான் இருக்காங்க வந்தா கடை பூட்டி கிடக்கும். அப்புறம் அடுத்த நாளுக்கு வருவோம்னா அப்போ ஒரு சின்ன வியாபாரம் செஞ்சாலும் நம்ம எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். சுறுசுறுப்புள்ளவன் கை தான் என்ன உண்டாக்கும், செல்வத்தை உண்டாக்கும். இந்த ஹோட்டல் கடையெல்லாம் வச்சிருக்கிறாங்களா பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. சப்பாத்தி புரோட்டாலாம் அந்த தீக்குள்ளேயே சுட்டு எடுக்கிறான். கடைசியாக கணக்கு எழுதும் போது நைட்டு பார்த்தீங்கன்னா நல்ல வருமானத்தோட வீட்டுக்கு போவான். அவன் நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், முதுகு வலிக்குதுன்னு சொல்லி தூங்குனா நம்ம காசு கிடைக்குமா, கிடைக்காது. நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும். எந்த வேலை செய்தாலும் என்ன செய்யணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். சுறுசுறுப்புள்ளவர்களை தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒரு போதகர் இப்படியே சொல்றாரு, செயல்படுகிறவர்களோடு செயல்படுகிறவர் தேவன். நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா உனக்காக பல ஸ்டெப் அவர் இறங்கி வந்துடுவார். நம்ம தான் என்ன செய்யறதே இல்லை. நாளைக்கு பார்ப்போம், அடுத்த நாள் பார்ப்போம். ஒரு நாள் வேலையை அடுத்தடுத்த நாள் தள்ளி போடுறதே மிகப்பெரிய, அது ஒரு பெரிய நோய் மாதிரி. அது இன்னைக்கு செய்யறத இன்னைக்கே செஞ்சிடணும், நாளைக்கு செய்யறத நாளைக்கு செய்யணும்.
ஜெபராணிகிட்ட சொல்லணும். ஆமாம், எல்லா வீட்லேயுமே பிள்ளைங்க அப்படிதான் இருக்கிறாங்க. எனக்குமே காட்சன் அப்படிதான். இன்னைக்கு ஒரு காரியத்தை சொன்னேன்மா, நாளைக்கு போகிறேன் அப்படின்னா நாளைக்கு போக முடியாது. அது வேற வேற வேலைகள் வந்துடும், அதை தடைப்பட்டு போயிடும். அதனால அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு செஞ்சிடணும். அப்ப சுறுசுறுப்புள்ளவர்களா இருந்தால் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிதியோன் சுறுசுறுப்பா இருந்தார். அதனாலதான் அவர் நினைத்த காரியங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுத்தார். அடுத்ததாக என்ன நடந்தது? அந்த 21ஆம் வசனத்துல அந்த புளிப்பில்லாத அப்பங்களையும் இறைச்சியையும் ஆண்டவர் அந்த கோலின் நுனியினால தொட்டாராம். தொட்டும் போது அந்த கற்பாறையிலிருந்து என்ன எழுந்துச்சு? அக்கினி எழும்பியது. அது முற்றிலுமாக பட்சித்து போட்டது. அப்போ இவர் நினைக்கிறாரு, இது உண்மையிலே இவர் கர்த்தர்னா எப்படி இது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சந்தேகத்துல இருக்கும் பொழுது ஒரு அடையாளத்தை ஆண்டவர் அங்கே காட்டுகிறார். அந்த கற்பாறையிலிருந்து அக்கினி எழும்புகிறது. இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் ஒரு பாறை போல உங்களுக்கு தெரியலாம், ஒரு கடன் பிரச்சனை தெரியலாம், அல்லது உங்களுடைய சூழ்நிலைகள் பெரிய ஒரு கற்பாறை போல தெரியலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ அந்த கற்பாறையை உடைக்கவும் ஆண்டவரால முடியும். அதுல இருந்து தீயை எழுப்பி சுட்டரித்து போடவும் அவரால் முடியும். அந்த கற்பாறையை ஒண்ணுமில்லாம ஆக்கி போடுறதுக்கும் அவரால் முடியும். அப்படிங்கிறத உணர வைக்கிறதுக்காக தான் அந்த அடையாளத்தை ஆண்டவர் காட்டுகிறார். அப்ப மறுபடியும் கிதியோன் என்ன செய்யறாரு? மறுபடியும் பயப்படுறார். என்ன சொல்றாரு பாருங்க, 22ஆம் வசனத்துல, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே. ஐயோ, நான் அவரை நேரத்து நேரம் பார்த்துட்டேனே, செத்து போயிடுவானோன்னு பயந்து இருக்காரு. அப்ப திரும்பவும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு சமாதானம், பயப்படாது. பக்கத்துல ஒருத்தர் கை பிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம், உனக்கு சமாதானம், பயப்படாதே. சத்தமா சொல்லுங்க. ஆமா, சிலர்லாம் அப்படி சிரிச்சுக்கிட்டே சும்மாவே உட்கார்ந்து இருப்பாங்க. சொல்லணும், சொல்லதான் வார்த்தைகள் சொல்லதான் அந்த வார்த்தைகளை பார்த்து சொல்லதான் உங்களுக்கு அது நிறைவேறும். ஆமா, பயப்படாதே, உனக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். சமாதானத்தை கொடுத்து அவருடைய மனதில் இருந்த அந்த பயத்தையும் கலக்கத்தையும் நீக்கி போட்டார். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு இருப்பதனால். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 16வது வசனத்துல, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் எனக்கு நடக்காதுப்பா அப்படின்னு அவர் சோர்ந்து போய் சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு மனுஷனை எப்படி தலையை சீவுவியோ அத்தனை பேருடைய தலையை நீ என்ன செஞ்சிருவ? சீவிடுவ. ஆமா, காலி பண்ணிடுவ அப்படின்றார் ஆண்டவர். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியர் அனைவரையும் நீ முறியடிச்சிருவ. முறியடிப்ப அப்படின்னா என்னன்னா, அவங்களை ஒண்ணுலாம் ஆக்கிடுவேன்னு அர்த்தம். அவங்களை இல்லாமே ஆக்கிடுவ அப்படின்னு சொல்றாரு. அப்ப திரும்ப ஆண்டவரே, உங்களுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைச்சிச்சுன்னா ஒரு காணிக்கை கொண்டு வர, அது வரைக்கும் இருங்கன்னு சொல்றாரு. அந்த காணிக்கையை ஆண்டவர் பட்சித்து அதை ஏற்றுக்கொண்டார். அப்போ உடனே அவர் என்ன செய்யறாரு? 24ஆம் வசனத்துல, பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். அப்போ யெகோவா ஷாலோம் ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. இவ்வளவு நாளா அந்த பலிபீடம் தகர்ந்து போய் கிடந்தது. இஸ்ரவேல் மக்கள் அந்த பலிபீடத்துல பலி செலுத்தல, கர்த்தரை ஆராதிக்கல, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவருக்கு முதலிடம் தரல. அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை ரொம்ப இஷ்டமா அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள் என்று கண்டு இவர் இந்த அதிசயங்கள் எல்லாம் நடந்து வரும் பொழுது இந்த கிதியோன் என்ன செய்யறாரு? ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஆண்டவருக்கும் தனக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவ்வளவு நாள் நாங்க செய்யாம போயிட்டோம்ப்பா, அந்த பலிபீடத்தை கட்டல ஆண்டவரே, உங்களுக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்ட போறேன். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த
செய்கிறார்? ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டார். அப்போதான் அவருக்கு ஒரு நினைவு வருது, இவ்வளவு நாள் நம்ம ஆராதிக்காம விட்டுட்டோமே, நம்ம குடும்பத்தார ஆராதிக்க சொல்லணும், நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க சொல்லணும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தன்னுடைய உறவை புதுப்பித்து கொண்டார். அப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய வெற்றியை தேவன் தருகிறார். 7ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் பானையையும் பானைக்குள் வைக்க தீவட்டியும் கொடுத்து போதும் 300 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அது நிறைய நீங்க பின்னாடி வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா வாசிங்க, வீட்டுல போய் இந்த 6-7 முழுசும் வாசித்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஆண்டவர் மேல நிறைய விசுவாசம் பெருகும், நம்பிக்கை பெருகும். அப்போ 300 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 300 பேரை 100 பேரா 3 படையா பிரிக்கிறார். நம்ம சில யுத்தங்களுக்குலாம் அவங்க ராஜாக்கள் காலங்களில் யுத்தங்களுக்கு போகும்போது பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போவாங்க. என்னென்ன ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போவாங்க? ஒரு ராஜானா ஒரு ஆயுதங்கள் என்னென்ன கொண்டு போவார் சொல்லுங்க பார்ப்போம். தெரிஞ்சது, வாள் கொண்டு போவாரு, ஈட்டி கொண்டு போவாங்க, பட்டயம் கொண்டு போவாங்க, வேற கவசம், கேடகம், கேடயம் மாதிரி இருக்கும்னா அதை வச்சு தடுத்து கொண்டு போவாங்க. வேற என்ன கொண்டு போவாங்க? தலைச்சீரா, வெள்ளு, அம்பு, இது மாதிரி பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு? யுத்தத்துக்கு போறதுக்கு என்ன கொடுக்குறாரு? காமெடியான ஆயுதத்தை கொடுக்குறாரு. ஒரு பானையை கொடுக்குறாரு. இந்த பானையை என்ன செய்ய முடியும்? சோறு வடிச்சு வைக்கலாம். மண்பானையில சோறு வடிப்பாங்க, மண்பானையில மீன் குழம்புலாம் வைப்பாங்க, சிலவெல்லாம் மண்பானையில ஊறுகாய் போட்டு வைப்பாங்க, ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும்னு சொல்லி. இப்படிதான் அந்த பானையை யூஸ் பண்ண முடியும். வேற ஒன்றுத்துக்கும் அதை என்ன செய்யாது, பயன்படாது. மண்பானை அவ்வளவுதான். அடுத்து ஒரு தீவெட்டியை கொடுக்குற. தீவெட்டி வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? இருட்டுல போனோம்னா ஒரு பாதைக்கு வெளிச்சமா இருக்கும், அவ்வளவுதான். அது வேற ஒன்றும் செய்ய முடியாது. இல்லைன்னா ஒரு நிலத்தை விளைச்சலை கெடுத்து விடுறதுக்கு தீயப்படுத்தி வச்சுட்டு போயிடலாம். ஒரு வீட்டுல வச்சு தீய வச்சோம்னா பிடிச்சி எரிஞ்சுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வேற என்னத்துக்கு ஆகும்? அது ஒன்றுத்துக்கும் ஆகாது. எக்காலத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? எக்காலம் ஊத மட்டும் தான் முடியும். முந்தைய நாட்கள்ல இஸ்ரவேல் நாட்கள்ல யுத்தம் நடக்கும்போது யுத்தத்துக்கு போக ஆரம்பிக்கும் போது எக்காலத்தை ஊதி தான் என்ன செய்வாங்க? மக்களை கூட்டுவாங்க. எக்கால சத்தம் கேட்ட உடனே எல்லா வீட்டுல இருக்கிற புருஷங்கள்லாம் வந்துடணும். 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள்லாம் வந்துடணும். எங்க போகணும்? யுத்தத்துக்கு போகணும். திரும்ப எக்காலம் ஊதும் போது என்ன அர்த்தம்னா யுத்தம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு அர்த்தம். அப்படிதான் எக்காலத்தை பயன்படுத்துவாங்க. இவர் எப்படி ஒரு காமெடியான ஆயுதத்தை கொடுத்துருக்காரு? 3 ஆயுதம். முதல்ல என்ன கொடுத்தாரு? பானை, ஒரு தீவெட்டி, ஒரு எக்காலம். சம்மந்தமே இல்லை. இதை பார்த்தா அந்த மீடியாளர்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும்? சிரிப்பா இருந்திருக்கும். நாங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க, நாங்க எவ்வளவு ஆயுதங்களோட வந்திருக்கிறோம், ஒரு காமெடியா நிக்கிறீங்கன்னு சிரிச்சிருப்பாங்கல்ல. ஆனா அந்த சொல்ற நேரத்துல எல்லாரும் அந்த பானையை உடைச்சி கத்தரின் பட்டயம், கிதியோனுடைய பட்டயம்னு சொன்ன உடனே என்ன நடந்தது? எதிரிகள் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 21ஆம் வசனத்துல பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். அவங்க அப்புறம் எங்க வரைக்கும் ஓடுனாங்கன்னு போட்டிருக்க பாருங்க. அந்த எல்லையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆபேல் மெகாலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிட்டு அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அடுத்து அந்த மீதியானியரை பின்தொடர்ந்து மனாசேயின் சகல அந்த கோத்திரம், மனாசே கோத்திரத்து ஜனங்கள் அவ்வளோ பேர் பின்னாடியே போய் அந்த அதிபதிகள் 2 பேரை பிடிச்சிட்டாங்க. மனாசே அந்த மீதியானியுடைய அதிபதிகள் 2 பேர் யாரெல்லாம்? ஓரேபு ஒருத்தர், சேப்பு ஒருத்தர். அன்னைக்கு சொன்னாங்கல்ல இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்க அங்க இருந்து எகிப்துல இருந்து கானானுக்கு வரும்போது நாங்க பெரிய பெரிய ராஜாக்கெல்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. ஆமா, அதெல்லாம் நடந்திருக்குமான்னு அவர் நினைச்சாரு. இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு? நடந்துருச்சு. இந்த 2 அதிபதிகளுடைய தலையையும் வெட்டி துண்டாக்கி இங்க யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கிற கிதியோன் கையில கொண்டு அந்த 2 தலையை கொடுத்துருவாங்க. இதுதான் இவங்கனால தான் இவ்வளவு காரியம் நடந்துச்சு. இவங்க தான் பெரிய படையை கூட்டிக்கிட்டு நம்ம தேசத்துக்கு நம்ம தேசத்தை கெடுத்தாங்க. அவங்க 2 பேர் தலையும் கொண்டுட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறேன் கொடுத்துட்டாங்க. மகா பெரிய ஒரு வெற்றியை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இப்படிதான் பல காரியங்களை குறித்து பயம் இருக்கு, உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்கு, எனக்கு பெருசா சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு ஒரு திறமையும் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகள் போதும், உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் போதும், உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் போதும். அதை வச்சு நீங்க என்ன செய்யணும்? பெருக்கணும், தினந்தோறும் பெருக்கணும். 1/2 மணி நேரம் ஜோம் பண்றீங்களா? தினமும் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணுங்க. 1/2 மணி நேரத்தை தினமும் ஜோம் பண்ணுங்க. தினமும் 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணுங்க. அப்புறம் 1/2 மணி நேரம் கலந்து தேஞ்சு கட்டணமா போன மாதிரி என்ன செய்யக்கூடாது? 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்கு வந்துடக்கூடாது. என்ன அப்படி வந்துடாம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த ஜெபத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கணும். செய்ய 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 ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. மகா பெரிய வெற்றியை
வெற்றியை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் மீதியானியரை அனைத்து பேரையும் துரத்தி பெரிய ஒரு வெற்றியை ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். பெரிதான ஒரு ஆயுதமும் இல்லை, காமெடியான ஆயுதத்தை வச்சு அவங்க எளிதாய் ஜெயித்து போனாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றியை தந்தார். நமக்கும் இன்னைக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்னாரு. பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு சொல்றாரு. தைரியப்படுத்துறார், பயப்படாதன்னு சொல்றாரு, உனக்கு சமாதானம் சொல்றாரு. சில காரியங்கள் சில நேரங்கள்ல நமக்கு வேறு வித்தியாசமா நடக்கும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? தத்தளித்து கொண்டு பயத்தோடு இருக்கும். அந்த பயம் உங்களுக்கு இன்னைக்கு வேண்டாம். கர்த்தர் யார் இருக்கா உங்க கூட? வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ளவர் உங்களோட இருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்கிறவருக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.